மஞ்சளாக தான் சொல்கிறேண்ணா. நல்ல நிறைய கவுனுகள், வீட்டு கவுன், அதாவது வீட்டுக்கு போடுற கவுனுகள். இந்த பிளாப்பழம் வந்து 300 ரூபாயாம். ஒரு கடையில் 2 கடையில் பாருங்கள் எவ்வளோ வாழைப்பழம். வாழைப்பழம் ஃபுல்லாக அப்படியே ஃபேன்சி ஐட்டம் கடையெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. 2 ஷோட்ஸ் வந்து 100 ரூபா. ஃபேன்சி கடை 450 ரூபாய்க்கு பரவாயில்ல. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தேரணி. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னேன். எங்கேயும் இல்லை, நாங்கள் மாமி வீட்டா நிற்கிறோம். நேற்று வந்து நாங்கள் போய் எங்களோட வீட்டை போயிடல. இப்போ மாமி வீட்டா இன்றைக்கி நாங்கள் நிற்கிறோம். அப்போ இன்றைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் காலமை சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் சாவச்சேரி டவுனுக்கு ஒருக்கா போயிருக்கிறோம். என்ன ஏன் போகிறீங்க? சாவச்சேரி டவுனுக்கு இப்போ ஏன் போகிறோம்னு சொன்னால், நாங்களும் அப்படியே வீட்டை வாரது, அடுத்தலாம் நிற்கிறது, அப்படியே வீட்டை போகிறது. இப்போ அதால் ரொசாயனிக்கும் பெருசாக சாவச்சேரி டவுனுகள் தெரியாது. ஏன்னா அதோட டவுனுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. அப்போ நாங்கள் வந்துட்டு உடனே போகிற வழியாக சந்தர்ப்பம் இல்லை. இப்போ இன்றைக்கு நிற்கிறபடியாக ரொசாயனிக்கும் சாவகச்சேரி டவுன் தெரியாண்டபடியா. இப்போ நாங்கள் இன்றைக்கு போய் அக்காவும் தெரியாது, ஒரு நாளும் வந்தது இல்லையா? ராயனை கூட்டிகிட்டு வர இல்லையா? சரி அப்போ பரவாயில்ல. இப்போ நீங்கள் 2 பேருமே இன்றைக்கு பார்க்கலாம். அப்போ ஆனால் அப்போ 2 பேருக்கும் தெரியாத. அப்போ நாங்கள் டவுனுக்கு போகிறோம். போயிட்டு எனக்கும் பெருசாக தெரியாது தான். அதோட இப்போ சாவச்சேரி டவுன் வந்து முதல் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் டெவலப் எல்லாம் கூட. முதலெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் கடையில் மதுகளையும் இப்போ பெரிய பில்டிங் எல்லாம் காட்டி ஒரு செக்ஷனுக்கு ஒரு இதில் அப்படியே வச்சுருக்கணும். அப்போ அப்படி செய்தபடியாக நானும் கணநாளை பிறகு தான் நானும் அங்கே போகிறேன். அப்போ நாங்கள் போவோம், அங்கே போய் பார்த்துட்டு. ஆனால் இன்றைக்கு என்ன இந்த சந்தை நாள்னு சொல்லி நம்மள சந்தை நாள் முறை என்று சொல்லி, அப்போ இன்றைக்கும் அந்த ஒரு சந்தை நாள் முறை தான். அப்படின்னு சொன்னால் நிறைய க்ரௌட்டாக இருக்குமான்னு நினைக்கிறேன். அப்போ நாங்களும் போய் பார்ப்போம். போய் பார்த்துட்டு ஒரு சில இருக்கிற கடையிலையும் அப்படியே பார்த்துட்டு வருவோம். என்ன சரி, அப்போ நாங்கள் போவோமோ? என்னத்தில் போக போகிறீங்க? வெயில் தானே பக்கத்தில். அது சரியோ? பைக்லேயும் போயிடல. அவன் இடையில இப்போ போலீஸ் வரத்துக்கு நிற்கிறான். நடந்து போகிறோம். வேணா கணநாளை இப்போ நடக்க போகிறீங்க போல. குடை இருந்தால் குடையை வந்து எடுத்துகிட்டு வாங்க. சரி போவோம். அப்போ நாங்கள் சரி அப்படியே இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இடத்துல ஒரு நல்ல கடை ஒன்று இருக்குது, நல்ல சேல் போட்டு வச்சுருக்கணும். கடையிட்ட பேர் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னால் நியூ ஜெஃப்னா ஃபேஷன் அப்படின்னு சொல்லி கடையிட்ட பேர். ஃபுல்லாக மேலே நிறைய உடுப்புகள்லாம் வெளியில் வச்சுருக்கணும். இந்த கடை இடத்துக்கிட்ட அப்படி இருக்குது பார்த்தீங்க என்றால், இங்கால போனால் அப்படியே சாவச்சேரி ரவுண்ட் அபவுட், அப்படியே இங்கால பார்த்தால் அப்படியே கச்சாய் ரோட், அதாவது இந்த ரோட் ஃபுல்லாகவே அப்படியே கச்சாய் தான். அப்போ கச்சாய் ரோட் இடத்துக்கிட்ட இந்த கடை இடத்துக்கிட்ட இருக்குது. ஓகே, பாப்பம் உள்ளுக்க நல்ல ஷோட்ஸுகள் எல்லாம் சேல் போட்டிருக்கணும். இதில் 2 ஷோட்ஸ் வந்து 100 ரூபா. இதில் 2 ஷோட்ஸ் 100 ரூபா. மற்றது இதுலேயும் போட்டிருக்கணும் 2 சின்னாக்களுக்கு போடுற ஜீன்ஸ், இதுவும் 2 100 ரூபா. மற்ற சின்னாக்களுக்குரிய இந்த சின்ன ஒரு சட்டை, இதுண்ட விலை வந்து 350 ரூபாய். இதெல்லாம் 250 ரூபா. ஆனால் உண்மையில நல்ல துணி. இந்த டிஷர்ட் எல்லாம் 500 ரூபா. இந்த டிஷர்ட் எல்லாம் நல்ல ஒரு மெட்டீரியல். அப்படியே ஃபுல்லாக உள்ளுக்கே நல்ல சேல் ஒன்று போட்டிருக்கணும். இங்கால் அப்படியே வீட்டு கவுனுகள் ஃபுல்லாகவே இஞ்சால் அப்படியே வச்சுருக்கணும். நல்ல நிறைய கவுனுகள், வீட்டு கவுன், அதாவது வீட்டுக்கு போடுற கவுனுகள் எல்லா சைஸ்லேயும் இருக்குது, நல்ல டிசைன்லேயும் இருக்குது.
ஃபுல்லாகவே அப்படியே வீட்டு கவுனுகள் பாருங்க உண்மையில் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி பார்க்கவே. மேலேயும் சின்னாக்கள்கிட்ட அந்த ஷூட்டுகள் வச்சுருக்கணும். இங்கே கீழே அப்படியே இதெல்லாம் 450 ரூபாய். இந்த ஷோட்ஸ் 200 ரூபா. ஆனால் உண்மையில் டிஷர்ட் எல்லாம் சூப்பரான இல்லை நல்ல மாடலில் இருக்கா ஃபுல்லாகவே. ஃபேனி விடாது இன்றைக்கு 450. பரவாயில்ல வேண்டல. ஆனால் முதல்ல நாங்கள் இங்கே வரைக்கும் ஒரு டிஷர்ட் ஒன்று எடுத்து நாங்கள் சேனி ஏன்னா மஞ்சளாக தான் சொல்கிறேண்ணா. அது நல்ல லாபம் தான். இப்படியே இந்த மலிவுக்கு நீங்கள் எங்கேயும் வேண்ட மாட்டீங்க. ஓ நாங்கள் 250 ரூபாய்க்கு ரோஷானி போடுற டிஷர்ட் எடுத்த மட்டும் சொன்னால் நீங்கள் யோசிக்கணும். இப்போ போட்டிருக்கிறது இல்லை, அது நாங்கள் முதல் வரைக்கும் ஒரு அடுத்து நாங்கள் என்ன அக்கா அடுக்கப்புறாவோ நல்ல மாடல் டிஷர்ட் எல்லாம் இதில் அப்படியே வச்சிருக்கணும். உண்மையில் இங்கால படிகளுக்குரிய ரெக் சூட் போட்டம் அப்படியானது எல்லாமே இங்கால வச்சிருக்கணும் ஃபுல்லாக. இந்த கீழே அப்படியே மேலே நல்ல இஞ்சால ஃபுல்லாகவே ப்ளவுஸுகள் கீழே நல்ல மாடலில் இருக்கா. நல்ல மாடலில் இருக்குது, நல்ல டிசைன்கள் இருக்குது, நல்ல டைட் ஸ்கர்ட் அப்படி இருக்குது. இந்த டிஷர்ட் 600 ரூபா. ஆனால் இப்போ மாடல் டிஷர்ட் தானே தானே 600 ரூபா. இஞ்சால டைட் ஸ்கர்ட் அப்படி தானே இதெல்லாம் ரைட். கீழையும் அப்படியே ஃபுல்லாகவே டைட் ஸ்கர்ட்டுகள் நல்ல மாடலில் நல்ல சைஸுகள் நல்ல கலருகள் அப்படியே இருக்கு. இதில் அப்படியே நல்ல ஒரு ஷோர்ட்ஸும் டிஷர்ட்டும் இருக்குது. ரியானா கலர் போல நல்ல சாயனி. ஆ எந்த டிஷர்ட்டு சாயனி இதை எடுத்த வெள்ளை டிஷர்ட்டா சிகே சிக் ஆ ஆனால் வெள்ளை கலரில் சாணி இல்லை தானே 450 ரூபாய்க்கு பரவாயில்ல லாபம் இல்லை. வேறு அதோட நாங்கள் ஷோர்ட்ஸும் எடுத்து நாங்களே நிறையா நாக்கும். எது தூக்கி காட்டுங்க ஒரு அந்த ஸ்கர்ட்டு 2 முறை கலர் எவ்வளோ 2000 பரவாயில்ல. நல்லூர் சேலை விட ஆனால் இங்கே கொஞ்சம் விலை குறைவாக இருக்குண்ணா. இதான் அப்படியே சாவச்சேரி ரவுண்ட போட். நாங்கள் சாவச்சேரி ரவுண்ட போட்டுக்கிட்ட வந்துட்டோம். அப்படியே நாங்கள் இங்கால போகிறோம். அப்படியே சாவச்சேரி மரக்கறி சந்தை, சாவச்சேரி மரக்கறி சந்தைக்கு போகிறோம். அப்படியே இதால் அப்படியே போவோம். இந்த ரோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதால் அப்படியே நேராக போனால் அங்கே தனங்களப்பூ அப்படியே சங்குபட்டி பாலம் கடந்து அப்படியே இந்த இதால் போகலாம். இப்போ நாங்கள் இதால் அப்படியே போவோம் மரக்கறி சந்தைக்கு. இதுதான் மரக்கறி சந்தை. இங்கால ஃபுல்லாக அப்படியே ஒரு கடை. இது ஃபுல்லாகவே இந்த பில்டிங் ஃபுல்லாகவே மேலே கடை இல்லை, அப்படியே கீழே ஃபுல்லாக ஒரு இதில் கீழே ஃபுல்லாகவே உடுப்பு கடைகள் ஃபேன்சி கடைகள் இருக்குது.
நான் முதல் இருந்ததுக்கு எவ்வளோ வித்தியாசம். இப்போ இதான் சாவகச்சேரி மரக்கரை சந்தை. சாவகச்சேரி மரக்கரை சந்தை. அப்படியே இங்கே வந்தால் ஃபேன்சி கடை ஃபுல்லாகவே. இதில் ஃபேன்சி கடை இதில் ஃபுல்லாக அப்படியே பலசர கடைகள். இங்கால பக்கம் ஃபுல்லாக அப்படியே ஃபேன்சி ஐட்டம் கடையெல்லாம் நீங்கள் வச்சுருக்கணும். இங்கால ஃபுல்லாக பழக்கடை. அங்கால பக்கம் சாவச்சேரி டவுன் மேல் பில்டிங் அங்கால கடை. அவடத்துக்கிட்ட அப்படியே அந்த பழக்கடையில் போட்டு விற்கணும் பக்கத்தில். அதில் அப்படியே பழக்கடையில் அப்படியே இங்கால பார்த்தா இந்தியாலே முடுப்பு கடையெல்லாம் பேர்மண்ட். சாவச்சேரி பேர்மண்ட். இதுதான் சாவச்சேரி பேர்மண்ட். இது ஃபுல்லாகவே அப்படியே பேர்மண்ட் கடை தான். இது ஃபுல்லாகவே அப்படியே பேர்மண்ட். இங்கால பக்கம் ஃபுல்லாக அப்படியே ஃபேன்சி ஐட்டம் கடையெல்லாம் நீங்கள் வச்சுருக்கணும். ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடிச்சி தான் கடையில் கட்டியிருக்கணும். எடுக்க போகிறீங்களா? எவ்வளவா? 700 பரவாயில்ல. ஆனால் இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்கே கால் மாடல் ஏண்ணா? ஓ ஆனால் ஒரு காலுக்குள்ளே ஒரு ஆளை விழுத்தலாம் போல. இதுவும் அப்படியே இங்கால ஃபுல்லாகவே இந்த பேர்மன் உடுப்பு கடையெல்லாம். அங்கால அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால ஃபுல்லாகவே எல்லாம் பழக்கடை முழுக்க எல்லாமே அங்கால பழக்கடை. இங்கால அப்படியே ஃபுல்லாக வாழைப்பழ கடைகள்லாம். வாழைப்பழ கடை ஒரு கடை இல்லை 2 கடையில் பாருங்கள் எவ்வளோ வாழைப்பழ கடை இருக்குன்னு. வாழைப்பழ கடை அங்கால வெத்திலை கடை. இங்கால ஃபுல்லாக வாழைப்பழ கடை. இங்கால பார்த்தீங்கன்னா நான் சைக்கிள் பார்க்கிங் ஏரியா, அதாவது சாவகச்சேரி நகர சபையினால் நடத்தப்படுகிறதான சைக்கிள் பார்க் ஏரியா. இங்கால ஃபுல்லாகவே அங்கால அப்படியே தேங்காய் கடை. அவடத்துக்கிட்ட பார்த்தீங்க என்றால் இதான் தேங்காய் கடை. தேங்காய் கடை இங்கே இருந்தால் ஃபுல்லாகவே கொழும்புகள் வெளி மாவட்டங்களுக்கு இங்கேருந்து அப்படியே ரொலியில் பெரிய வாகனங்களில் ஏற்றி கொண்டு போயிடும். தேங்காய் கடை அப்படியே இடத்துக்கிட்ட பார்த்தோம்னு சொன்னால் இதில் அப்படியே பிளாப்பழம் வச்சு விற்கணும். இதில் இருக்கிற பிளாப்பழம் வந்து 300 ரூபாயாம். இதில் இருக்கிற பிளாப்பழம் அப்படி அந்த பிளாப்பழம் வந்து 1000. அந்த பிளாப்பழத்தின் விலை வந்து 1000. இதில் இருக்கிறது 300. 300 ரூபா பலாப்பழத்தை பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் சுளைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கான் அப்படின்ட்டு சொல்கிறேன். இதில் நிறைய மாம்பழங்கள் பழங்கள் எல்லாம் வச்சுருக்கணும். அங்கே கச்சான் இங்கே பலாப்பழம் வச்சுருக்கணும். சரி அப்படியே களைச்சி போய் வந்து நாங்கள் அப்படியே கூல் பாருக்கு வந்து நாங்கள் ரிங்ஸ் குடிக்கிறதுக்கு ஆக்கள் பாருங்க நல்லா களைச்சி போயிட்டு நம்ம 2 நடக்கிறதுக்கு களைச்சி போயிட்டு நம்ம கிடையாது. அப்போ நெல்லிக்கிற சோடை பண்ண நாங்கள் சத்தத்தை காணையில் சரி குடிப்போம். குடிச்சிட்டு போவோம், நேரம் போகுது தானே. சரி சரி. எப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வெளியில் வந்து எப்படி இருக்குது சாவச்சேரி டவுன்? பெரிய இடம் என்ன? எல்லாம் கிட்டே பக்கத்துலேயே இருக்குது. அப்போ இன்றைக்கு தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க என்ன? இவ்வளோ நேரம் வந்து போனீங்க அன்றைக்கு பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. அப்போ நாங்களே சின்னாக்களை வீட்டை விட்டுட்டு வந்தோம் நாங்கள். அப்போ நம்மளை சுற்றி பார்த்துட்டோம். அப்போ வெயிலாகவும் கிடக்கு, அதோட கரை நேரம் நிற்கவும் இல்லாது. அப்போ நாங்கள் போவோம் என்ன?
கையில் பார்த்தீங்கன்னா அப்போ இல்லை இல்லைன்னு சொல்லி நிறைய உடுப்புகள் எல்லாம் எடுத்துட்டேன் நம்மாக்க. ம் வந்ததோட ஒரு சந்தர்ப்பம் தானே இது. அதோட சின்னாக்களுக்கு தான் கூட ம் டியூஷனுக்கு போகிறது தானே. அப்போ சோறு வந்து அதோட உடுப்புகள் எல்லாம் கொஞ்சம் மலிவாக இருக்கு. என்ன வேண்டக்கூடிய மாதிரி. வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. பிரச்சனை இல்லை. ம் ஓகே, நாங்கள் நாங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். உங்களோட வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம்.